வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம போன்சாய் பாட்டிங் டெக்னிக் பார்க்க போகிறோம். இந்த பாட்டிங் டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து போன்சாய் வளர்த்துருப்பீங்க. அதாவது ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ தரையிலையோ அல்லது ஒரு பாட்லேயோ, அதாவது பாட்னா லார்ஜ் சைஸ் பாட்டில் வளர்த்துருப்பீங்க. அந்த போன்சாயை வந்து இப்போது நீங்கள் வந்து ஒரு சின்ன கண்டெய்னரில் எப்படி வளர்க்குறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சாயில் மிக்சர் என்னென்ன கொடுக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த போன்சாய் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோம். அதை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மேலே கார்டு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சாயில் மிக்சர் எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 பார்ட் வந்து லோமி சாயில் எடுத்துக்கிறோம். அதுக்குமா ஒரு 2 பார்ட் வந்து கவுடங் எடுத்துக்கிறோம். அதுக்குமா 2 பார்ட் வந்து சேண்ட் எடுத்துக்கிறோம். போன்சாயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி வந்து அடிக்கடி நம்ம விடக்கூடாது. அதாவது நம்ம விடக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி உள்ள சாயில் மிக்சராக நம்ம ரெடி பண்ணோம். அப்போ தான் வந்து நல்லா வந்து ஊறாமல் நல்ல ஒரு ட்ரையான கண்டிஷனில் இருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த போன்சாய் ட்ரீயை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப தண்ணி ஊற்றாமல் நம்ம காய விட்டு தான் நம்ம அந்த போன்சாயை வந்து நம்ம வளர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதை எடுத்துக்கிட்ட சாயிலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்துடும். அதாவது நம்ம அந்த சாயிலு, அதுக்கப்புறமா நம்ம போட்டிருக்க கவுடங்கு. இந்த கவுடங்கு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது ஆட்டு எரு இல்லைனா மாட்டு சாணம் எல்லாமே இந்த ட்ரையானதாக எடுத்துக்கணும். ரொம்ப வந்து கொலன்னு வெட்டானதாக எடுக்காதீங்க. ஆற்று மணல் தாங்க யூஸ் பண்ணணும், கடல் மண் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கடல் மண்ணில் சாயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பாட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக் பாட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் வந்து பிளாஸ்டிக் பாட்டு நான் எடுக்கிறேன்னா, சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது நல்லா வந்து ஈஸியாக வந்து தூக்கி கொள்ள வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த பிளாஸ்டிக் பாட்டை வதையும் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய பேர் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ரோ நிறைய பேர் சொன்னாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயராக வந்து இந்த மாதிரி கிராவல்ஸ் இந்த மாதிரி வந்து கல்லை வந்து கீழே வைக்கணும். அப்போ தான் வந்து வாட்ரு வந்து நல்லா வந்து ட்ரைன் ஆகும். நம்ம வாட்டரை விட டக்குன்னு வந்து ட்ரைன் ஆகும். இந்த மாதிரி வந்து ஒரு லேயரை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிக்கிட்டு நம்ம 2வது லேயராக நம்ம சாயில் மிக்சரை போட்டுடலாம். 2வது லேயர் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம போடக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம போட்டு நல்லா பதம் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 2 லேயர் போட்டாச்சு. ஃபஸ்ட் லேயர் வந்து இந்த கல் போட்டோம். 2வது பார்த்திங்கன்னா நம்ம சாயில் மிக்சர் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சாயில் மிக்சர் போட்டாச்சு. இப்போது நம்ம போன்சாய் பிளான்ட் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த போன்சாயை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கண்டெய்னரில் வச்சு ஒரு 2 to 3 years வச்ச போன்சாய் இப்போது நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏன்னா வந்து எர்த் பாலை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணியாச்சு. இதில் வந்து நீங்கள் சாயிலே பார்க்க முடியல. பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து நம்ம ரூட்டு தான் பார்க்க முடியுது. இருந்தாலும் நம்ம இந்த போன்சாய் அதாவது இந்த கீழே இருக்கிற எத்துபாலை வந்து நம்ம வாஷ் பண்ணோம். அப்போ தான் வந்து ரொம்ப வருஷமாக இருந்து அதில் வந்து சில கண்டாமினேஷன்லாம் ஆகிருக்கும். அதுக்காக நம்ம ஒரு வாஷ் பண்ணிக்கிறது. வாஷ் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். தேவையில்லாதெல்லாம் தண்ணியில் வந்து செட்டில் ஆகிரும். வாங்க வாஷ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பிளான்ட்டை வந்து உள்ளே விடாமல் அதோட எர்த் பால் மட்டும் நடைச்சிங்கன்னா அதில் தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து தண்ணிக்குள்ளே செட்டில் ஆகிரும். அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து வச்சிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாதான் ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் இருக்கிறது ஒன்லி மட்டும் ரூட்டு மட்டும் தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் சாயிலுங்கிறது கிடையாது. நம்ம அந்த போன்சாயை வந்து ப்ளேஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லா வந்து சென்டராக வந்து ப்ளேஸ் பண்ணணும். அதாவது இந்த போன்சாயில் பார்த்திங்கன்னா ஸ்டைல்ஸ் வந்து நிறையா இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற ஸ்டைல் பார்த்திங்கன்னா சென்டர் ஸ்டைல். அதனால் நம்ம சென்டராக கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு நம்ம உடனே நம்ம அந்த சாயில் மிக்சரை அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க சுற்றிலும். நம்ம வந்து அந்த எர்த் பாலை வந்து மேக்ஸிமம் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா வந்து வாட்டரில் நீங்கள் ஒரு 2 to 3 minutes வச்சிங்கனாலே அதில் தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து கலெக்ட் ஆகிடும். அப்புறம் வந்து நீங்கள் பாட்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து சாயில் வந்து ஃபுல்லாக வந்து போட்டு விட்டுருங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த சாயில் மிக்ஸை வந்து நம்ம அந்த போன்சாயில் வந்து போட்டு விட்டாச்சு. போட்டு விட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி
சுற்றி உள்ள பகுதியை வந்து பதம் பண்ணி விட்ருங்க. தேவையில்லாத ஏர் லாக்ஸ், அதாவது மண்ணுக்கடியில் வந்து ஏர் வந்து லாக் ஆகிருக்கும், அதெல்லாம் இந்த மாதிரி பதம் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வந்து செட்டில் ஆயிரும். பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக ஆயிரும். அப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம சாயில் வந்து ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சாயில் ஆட் பண்ண கையோட நம்ம வாட்டரை வந்து நல்லா தெளித்து விட்டுருங்க. தெளித்து விட்டோன்னா உங்களுக்கே தெரியும் வாட்டர் வந்து எப்படி அப்சர்வ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்து சாயிலோட தன்மை வந்து இப்படி இருந்தால் தான் பிளான்ட்டுக்கு வந்து நல்லா சூட் ஆகும். பார்த்தீங்கன்னா எப்படி அப்சர்வ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த போன்சாயோட சாயிலோட தன்மை. இப்போது நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பாட்டிங், அதாவது போன்சாய்க்கு பாட்டிங்க்கு சாயிலை வந்து நல்லா வந்து ஃபுல்லாக செட் பண்ணி பாட்டில் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து இப்படியே விடக்கூடாது. அதாவது நம்ம இதுக்கு வந்து நம்ம ஒரு டெக்கரேஷன், அதாவது நம்ம பெபிள்ஸ் கொடுக்கலாம். அதாவது மேல் சர்ஃபேஸில் நம்ம ஸ்டோன்ஸ் வைக்கலாம். ஸ்டோன்ஸ் வச்சா இன்னும் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். அதுவும் கலர் கலர் ஸ்டோன்ஸ் வச்சாலும் இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம வந்து எடுத்துக்கிட்ட ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி நம்ம வச்சுருக்க அந்த கல் தான். இந்த கல் தான் நம்ம வச்சுருக்கோம். ஏன்னா வந்து இந்த போன்சாய்க்கு இந்த கல் வந்து சூட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால் இதை வச்சுருக்கேன். இந்த கல் வந்து பொதுவாக வந்து எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, நிறையா பேர் அழகுக்காக சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து இது வந்து மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா, இது வந்து மாய்ஸ்டர் சொல்லுவாங்கள்ல. இப்போ வந்து நீங்கள் வாட்டரை வந்து நீங்கள் அடித்த உடனே சப்போஸ் வந்து மாய்ஸ்டர், அதாவது வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும், அதை வந்து தடுக்கிறதுக்கு கூட இது யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் வந்து நல்லா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து அடிக்கிறது வந்து நம்ம 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம அடிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கல்லை வந்து ஃபில்லாக வந்து பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி பொறுமையாக வைங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டோன்ஸ்லாம் வந்து அந்த போன்சாய் பிளான்ட் மேலே வந்து பாட்டிங்கில் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்குங்க. எப்படி சூப்பராக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு பெபிள்ஸ், அதாவது இந்த ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா மார்பிள் அல்லது டிஃப்ரெண்ட் கலர் ஸ்டோன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். நான் வந்து அந்த பாட்டிங் சொன்னல, அந்த பாட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கலர் என்னென்ன கலர் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். பிளான்ட்டை பொறுத்து இந்த மாதிரி ரெட் கலர் எடுத்துக்கலாம், ப்ளூ கலர் எடுத்துக்கலாம், இல்லை க்ரீன் கலர் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து நான் வந்து பிளாஸ்டிக் நான் ஏன் யூஸ் பண்ணோன்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம போன்சாய் பாட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. திரும்பவும் வந்து இந்த போன்சாய் வந்து ரீபாட்டிங் எப்போ பண்ணுவோன்னா 1 to 2 years கழிச்சு தான் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு போன்சாய் கேர் அண்ட் மேனேஜ்மெண்ட் வீடியோ வந்து அடுத்த காணொலியில் நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.